அதனால் இருக்கிறதே ஒரு பொருள் ஒன்று என்றாலும், ஒன்றாலும் ஆனது இருக்கிறதே ஒரு பொருள் என்றாலும் ஒன்றுதலுக்கு இடமில்லை. ஒன்றுதல்னா கூடுதல். அப்போ ஒன்றுக்கு மேற்பட்ட பொருள் இருந்தால் தான் கூடுதல்ங்கிறத நிகழும். இப்போ இருக்கிறதே ஒரு பொருள்னு சொன்னால் கூடுதலுங்க பேச்சுக்கே இடமில்லை. இரண்டாலும், இரண்டு என்றாலும் அப்போ சிவமும் நாம் அபேதம்ங்கிறது முதல்ல சொன்னது. பேதம்னு சொன்னால் கூடவே செய்யாது. இருக்கிறது ரெண்டு பொருள் இல்லையா? பேதவாதம். என்ன வாதம்? பேதவாதம். அது மத்தாச்சியார் சொல்றது பேதவாதம் செய்வர். இதெல்லாம் இருக்காங்களா இல்லையா? அப்போ ரெண்டு பொருள் அது ரெண்டாவே தான் இருக்கும் அப்படின்னாலும் ரெண்டு கூடுதலுக்கு இடமில்லை. அது இரண்டாகவே நிற்கும்னாலும் முக்தி இல்லை. ஒன்று சொன்னாலும் முக்தி இல்லை, ரெண்டாக இருக்கும் அப்படின்னு சொன்னாலும் முக்தி இல்லை அப்படின்னு சொல்லி ஏகான்மவாதி இல்லையா, வேதவாதி ரெண்டு பேரையுமே மறுக்கிறார். அப்போ என்றாலும் ஓசை எழாது, ஒன்றுதல் என்ற பேச்சே எழாது. ஓசைனானது பேச்சு. ஒன்றுதல்ன்றது எழுத்தோசை. என்னது? எழுத்தோசை. எழுத்தோசை என்னன்னா என்னமா எழுதினா அதனால ஒன்றுதல் பேச்சை எழாது என்றால் இப்படி ரெண்டு இப்படி இருந்தா இப்போ ஏகான்மவாதமும் கொண்டாலும் முக்கிய கொள்ள முடியாது. மத்வாச்சாரிய சொல்ற மாதிரி வேதம் பார்த்தாலும் முக்கிய கொள்ள முடியாது. அப்போ எப்படி இருக்கணும் என்றால் இந்த ரெண்டும் தவறுன்னா ஒன்றன்று உயிரும் சிவமும் பொருளால் ஒன்றல்ல. பொருளால் ஒன்றல்ல. பொருளான பொருள் இலக்கணத்தினால வேறு, எரிப்பினால் வேறுமல்ல. கலப்பினால், எரிப்பினால் கலப்பினால், கலந்து இருப்பதால் வேறுமல்ல. அப்போ சிவமும் நாம் வியாபக வாக்கிய சம்பந்தப்படுகிறது. வியாபக வியாபிய சம்பந்தம். வியாபக வியாபிய சம்பந்தத்துக்கு என்ன பேரு? தாதான்மை சம்பந்தம். தாதான்மை சம்பந்தம் விட்டு நீங்காத சம்பந்தம். அதனால நம்ம விட்டு இறைவன் போகவே முடியாது. அப்ப ரெண்டும் இல்லை. இப்ப இரண்டும் இல்லைன்னா பொருள் தன்மையால் வேறு, ஆனாலும் கலப்பினால ஒன்று. அதனால இங்க அத்விதம் என்பது ஒன்றும் இரண்டும் அற நிற்பது. ஒன்றும் இரண்டும் அற நிற்பது அப்படின்னா இரண்டு என்ற தன்மை தோன்றாதவாறு நிற்பது. இரண்டு பொருள்கள் இரண்டு என்ற தன்மை தோன்றாதவாறு நிற்பதுதான் இரண்டு அற நிற்பது. அது ஒன்றும் இல்லை இரண்டும் இல்லை, ரெண்டுக்கும் பொதுமையில் இருப்பது. எனவே அந்த அபேதவாதிகள் சொல்வது போல இது சிவமும் ஆன்மாவும் பொன்னும் பொன் ஆபரணம் போல் பொருளால் ஒன்றுமல்ல இல்லையா? அப்போ
ரெண்டும் ஒன்று அல்ல. ஏன் பொண்ணும் போவார் பொண்ணு ஆபரணத்துக்கும் என்ன சம்பந்தம்? ஏமா பொண்ணுக்கும் பொண்ணு ஆபரணத்துக்கும் என்ன சம்பந்தம்? சாதாரண சம்பந்தம். என்ன சம்பந்தம்? விட்டிருக்காத காரியத்தை விட்டு காரணம் நீங்க நிற்க முடியாது. அதனால அது என்னது? ஆமாம், சாதாரண சம்பந்தம் அல்லது ஆமாம் விட்டிருக்காத சம்பந்தம் தான். அதனால அந்த பொண்ணும் ஆபரணமும் போல வேதவாதிகள் கூறுவது போல ஒளியும் இருளும் போல அது ரெண்டும் பகைப்பொருளும் அல்ல, வேறு வேற இருக்கிற பொருளும் அல்ல. அவ முக்தியில் இந்த ரெண்டுக்கும் பொதுவாக நிற்கும். ஒன்றும் இரண்டும் அற. இதைத்தான் நமக்கு திருமூலர் சொல்லுவார். ஓதின் மயிர்கால் தோல் அமுதம் ஊறிய பேதம் அபேதம் பெறலாத ஆனந்தம் ஆதி சொரூபங்கள் மூன்று அகன்று அப்பால். இந்த மூன்றுகிற தன்மை அகன்று கடந்து நிற்பது. மூணு பொருள்கள் இருந்தாலும் மூன்று என்ப அந்த உணர்வை கடந்து நிற்பது தான் உண்மை. அப்படின்னு சொல்றார். அப்புறம் இங்க யாருக்கெல்லாம் பிறவி கிடையாது, யாருக்கெல்லாம் பிறவி கிடையாது, யாருக்கெல்லாமா? இது ஏற்கனவே பார்த்தாச்சே. பார்த்தாலும் நாங்கள் இப்படித்தான் பார்ப்போம். ஒரே பார்வை தான். யாருக்கெல்லாமா பிறவி கிடையாது? எங்க பார்த்தோம்? 6வது அதிகாரம். இந்த 6வது அதிகாரம் தொடங்கும் போது யார் உபதேசத்தை கேட்டார்களோ அப்பவே பிறவி அறுந்துடும் சொன்னமா இல்லையா? ஆமா, அதையா மறந்தேப்போம். நாங்க மறந்தா தானே நீங்க பாடம் நடத்த முடியும். நாங்க ஞாபகம் வச்சுக்கிட்டு இருக்கோம்னா மறக்க வேண்டியதான், நீங்க சொல்ல வேண்டியதான். என்னம்மா? ஆமா அப்படின்னு பார்த்தோம். இங்க அதைத்தான் சொல்றாரு. அப்போ யாருக்கெல்லாம் பெருகி போகுங்கிறத இங்க 3வது சொல்றாரு. அப்போ அதை சொல்லியாச்சுனாலே அதுக்கு மேற்பட்டதெல்லாம் பிறவி இல்லைங்கிறது அதே அப்பவே தெரிஞ்சு. அதனால ஒற்றாரும் பெற்றாரும் ஓவாது உரையொழியும் பற்றாரும் பவமற்றாராம். யாரெல்லாம் பவமற்றவர்கள்? ஆமா, உற்றார். எதில் உற்றார்? அருளில் உற்றார். எதில் உற்றாரு? அருளில் அவாய் நிலை.
பெற்றார். சிவத்தை பெற்றார். பெற்றார் சிவத்தை, சிகாரத்தை பெற்றவர். பற்றார், இவங்க யாரு? பற்றார். பற்றார் யாருன்னா கேட்டல், சிந்தித்தல், இந்த நிலையில் இருக்கிறவன். அப்போ தெளிதலை பற்றாதவர். எதை பற்றாதவர்? தெளிதலை. தெளிதலை பற்றாதவர். கேட்கறதெல்லாம் தெளிதல் பொருட்டு தெளிஞ்சு அதுக்கப்புறம் அது நிற்கணும். தெளிதல்னானது அறிவை பெறுதல். மெட்டைனா ஆனந்தத்தை இல்லையா? தெளிதல்னானது அறிவை பெறுதல், அறிவு தெளிதல். தெளிதல் அறிவு தெளிஞ்சதுனால என்ன பயன்? ஆனந்தத்தை பெறுதல். விளக்குதா? அப்போ இந்த 3 பேருக்கும் பிறகு போயிடுது. ஏமா அது அந்த சிந்தித்தால் நினைக்கிறவன் இவன் யாருன்னா சிவையான்னு நினைக்கிறவன். இவன் எப்படி நினைக்கிறான்? சிவைய. இந்த பட்டாருங்கிறவன் சிவைய திருப்பிடி சிவைய. ஓ சிவைய, சிவ, ஸ்ரீ அப்படின்னு 3 மாதிரியா நிற்கிறாங்க. சிவைய அப்படின்னு அப்போ வழிபடுபவன், வழிபடப்படக்கூடிய பொருள், அதற்கு கருவி, காண்பான், காட்சி, காட்சிப்படும் பொருள் என்று இப்படி 3ஆக நிற்கிறவன். சாதகம் செஞ்சுட்டு இருக்கிறவன், சாதகம் செய்கிறவன். சிவன் என்பது எதில் சொல்லியிருக்குது? முக்கிய பஞ்சாக்கரத்தை ஓதுறது 9ஆம் நுட்பா தானே, அது சாதனை தானே. ஆமாம், அதுதான் அவனுக்கெல்லாம் பெருவி போயிடுது. விளக்குதாமா? அப்போ கேட்டு நிற்பவன். கேட்டாலே போயிடுதுன்ற அப்புறம் சிந்தித்தாலே போன்னு சொல்லணுமா? சொல்ல வேணாம். விளக்குதா? அப்போ சிவன் நிற்கிறவன் யாரு? அறிவை பெற்றவன். சிவன் நிற்கிறவன் யாரு? அறிவு விளக்க பெற்றவன். ஸ்ரீனி நிற்கிறவன் ஆனந்த விளக்க பெற்றவன். விளக்குதா? இவர் ஞானி, அவர் மோனி. இவர் யாரு? ஞானியும் மோனியும். இவன் யாரு? இப்போ 3ஆவது நிற்கிறவன் தியானி. தியானி, ஞானி, மோனி 3 பேருக்கு கிடையாதுங்க. தேவியம்மாலாம் பார்த்தீங்களா? எழுதுறது தான் கடப்படா செலைக்காம எழுதுறாங்க. பூரா எழுதாதீங்க, குறிப்பு மட்டும் எழுதுங்க. ஆமா. அப்போ ஓவாது, ஓவாதுன்னு என்ன? ஓவாது, ஓவாது என்னம்மா? கோபானா கோபாங்கியம் மண்ணு கோபம் கேட்கும் அரசு ஓவாது. ஓவாது இடைவிடாமல், ஓவாது ஓய்வில்லாமல். ஓவாது என்பது காலத்தாலும் செயலாலும் இடையின்மையாம் சொல்லணும். ஓவாதுன்னு என்ன? எதனால் ஓவாதுன்னு கேட்டால் காலத்தாலும் செயலாலும். அதான் சதாகால பூசை, செயல் பூசை, காலம் சதாகாலம். நல்லா சொல்றாரா இல்லையா? ஆமா. அது போகாது. ஏன்?
ஏமா அப்படி இருக்கான்? அவனுக்கு உபட்டலை, அதனால ஓவாது சொல்லியிருக்காங்க. அவனுக்கு அது உபட்டலை. நமக்கு ஆமா திகட்டுது, உபட்டு இல்லையா? ஆமா, அவனுக்கு திகட்டலை, திருச்சி திகட்டாம இருந்தா என்ன சொல்றாரு? திகட்டுனா இனிப்பு, திகட்டாது இருந்தா புரியுதாமா? சாப்பிட்டு பார்த்தாச்சு பாரும் அப்படின்னா அது இனிப்பு, இனிப்பூன்னு போகுது. திருத்தி போனா திரும்ப திரும்ப வேண்டுதல். குணம்தால் புணர்ந்தோறும் பெரும் போகம் தான். அதுக்கு பேர் என்ன பேரு? திருத்தி பூ. நல்ல பூ தான். அதனால ஓவாது, உபட்டாமல் இடித்ததுவே சொல்ற மாதிரி. ஆமா ஆமா. அதனால அதான் நீடு பூசணி நிரம்பியும் அன்பினால் நிரம்பார். பூச முடிஞ்சிடுது, ஆனா அன்புதான் பூசை, அன்பு செலுத்துவது தான் பூசை. இவ கிரியெல்லாம் முடிஞ்சிடுது, ஆனாலும் ஆமா அன்பினால் நிரம்பார். மாடு சுடை வளம் கொண்டு கிரிவலம் வார. கிரிவலம்னா அது அண்ணாமலையான்னா நம்ம ஏமா அண்ணாமலையான்னா மலையை சுற்றுதுதான், தலை சுற்றுது. அண்ணாமலைனா பூதங்கள் அஞ்சில தீ ஒண்ணுதான் அழுக்கு சேராது. தீ ஒண்ணுதான் அழுக்கு சேராது. அதான் அது நிமலன். அவனுக்கு என்ன பேரு? நிராமயம். நிராமயன் குறிக்கிறது தான் அண்ணாமலை இல்லையா? அண்ணாமலைன்னா செம்மலை, தீமலை, அருள்மலை. ஆமா, அதனால அதுக்கு அழுக்கே சேராது. நம்ம அழுக்கெல்லாம் அங்கே கொண்டு கொட்டினாலும் அங்கே என்ன செய்யாது? அழுக்கு அங்கே சேராது. விளக்குதா? ஆமா, இங்கே கொண்டு கொட்டுத அங்கே அவன்கிட்ட அழுக்கு சேராது. என்ன சேராதுன்னா செயல்படாது. சேராது என்பது செயல்படாது. அதனால அவனை என்ன சொல்றான்? அண்ணாமலையாங்க. எல்லாம் தத்துவம் தாமா. தீ மலையா சொல்றது தத்துவம் தான். அப்போ அவனை கிரிவலம் வருதுன்னா சுற்றி சுற்றி வந்து ஐயாடின்னு உட்காந்து முட்டை குடிச்சு உட்கார்ந்து மேட மேட சிந்திப்பது, அதான் வலம் வருது. அதைத்தான் சொல்றார், மாடு சூழ்குலை வளம் வந்து பெரிய புராணத்தில் அவர் சொல்றாரியா, அதுதான் நீ வெறுமனே சுற்றி சுற்றி வரத செக்க மாட்டேன் விலகுதாமா. அவனை பலகால் 1000 முகத்தால் கட்டாருங்கிறாரா இல்லையா? அப்படி பல வகையில் அவனுடைய அருளை நினைச்சு நினைச்சு பார்க்கலாம். அதான் வளம் வருது. அதனால அதான் போகாது. காலத்தாலும் செயலாலும் இடையீடு விலகுதாமா. இடைவிடாது. அப்போ அதான் சொல்றாரு. அப்போ அந்த இடையீடு வந்தாச்சுன்னா என்ன அர்த்தமா? நாம செத்துட்டோம்னு அர்த்தம். விலகுதா? ஆமா. ஒக்க அடைக்கும் போது உணர மாட்டோம். நீங்க அப்போ உயிர் இருக்கிற வரைக்கும் அது அந்த சாதனை நடந்துக்கிட்டே இருக்கு. அதுதான் ஓவாது. உரை ஒழிய. உரை ஒழியன்னு உரையும் ஒழிய.
அதுதான் முற்றாக பாச நீக்கம். வாக்கு சம்பந்தமின்றி சுத்தமானதமாய் செய்தல். மோனம், அதான் மோனம். மிட்டை. பற்றார், பற்றார்னா என்ன? அந்த உரை ஒளியுமாறு பற்றணும். இவனுக்கு ஒளியலை. பற்றார்ன பற்றலர் என்பது பற்றார், பற்றலர், பற்ற முடியாதவர். விளக்குதா? இவங்களுக்கு ஆனாலும் அவன் அந்த அறிவு விளக்கத்தை பெற்று ஆனந்த பொருளை முழுமையாக பிறட்டாலும் அவர்கள் பவமற்றார். அவங்கெல்லாம் பவமற்றார். அதனால எல்லாரும் ஒரு குரு. இவங்கெல்லாம் பிறவி நீங்கிட்டவங்க அப்படிங்கிற. விளக்குதாமா? அப்போ இவங்கெல்லாம் பிறப்பு நிலையை நீங்கிட்டாங்கன்னா சிறப்பு நிலைக்கு போயாச்சு. இவங்கெல்லாம் சிறப்பு நிலைக்கு போயாச்சு. இவங்க எல்லாம் எந்த கணக்கில் எழுதிட்டாங்க? முக்கிய பெற்றோர் கணக்கில் இருக்கிறவங்கலாம் எப்படி இருக்கிறான்? 11வது சொன்னாரா இல்லையா? துறந்தோர் துறப்போர், முக்கிய பெற்றோர் பெற இருப்போர். இவங்கெல்லாம் பெற்றோரை சேர்த்தாச்சு. சரி, அப்போ இவன் பட்ட மாட்டாம கிடக்கான். யார் பட்ட மாட்டாம கிடக்கா? அதை சிவையான நிற்கிறவன், சாதனையில் நிற்கிறவன். விளங்குதா? விளங்குதா ஐயா? அவங்க 2 பேரும். இவன் ஒருத்தன் இருக்கான். அவன் எப்படி இருப்பான்? அவன் எப்படி இருக்கணும்? இவன் உலகத்தில் இருப்பான். இவங்கெல்லாம் உலகத்தில். அவன் எப்படி இருப்பான் அப்படின்னா, அந்த கேட்டல் சித்தித்தத்தில் இருக்கிறவங்க சாதகர். சாதகர் யாரு? சாதகர் யாருமா? மந்த தர பக்கம் உடையவன். மந்தம் உடையவன் சீவன் முத்தர். அவன் யாரு? சீவன் முத்தர். அவன் யாரு? சீவன் முத்தர். வாசி இடை நிற்பவன். சீர நிற்பான், வாரி நிற்பான் இல்லையா? ஆமா. முத்தர் சீரடிக்கிறவன். அகர முத்தர் முத்தர். அகர முத்தர்னா யாரு? அகர முத்தர்னா யாருமா? என்னமா? தீவிர பக்குவம். இந்த அகரமுத்தர் இருதரத்தர். ஆமா. அதெல்லாம் விஞ்ஞான கலர் 4 பிரிவா இருக்காமன்னு சொல்லிருக்குமா இல்லையா? இருக்கலாமா? ஆமாவா இல்லையா? ஆமா. விஞ்ஞான கலர் 4 குரூப். யாரெல்லாம்? என்னம்மா? ஓஹோ, அவன் தான் இவனா? அவன் இல்லை.
அதெல்லாம் 4 விதமாக இருக்கவே சகலன். 4 விதமாக இருக்கவே யாரு? சகலருக்கு தான் சதுர்த்தா சக்தி நிபாதம். விஞ்ஞானங்கள் பிரளயாக்கள் இருக்கலாம், துவிதா சக்தி நிபாதம் தான் இல்லையா? அப்போ அந்த 4 பேர் யாரு? என்ன சொல்றாரு? இப்போ அந்த 4 பேர் யாரு அப்படின்னா, அந்த விஞ்ஞானகல புவனங்களில் வசிப்போரும் அங்க போகத்தை நுகர்ந்து விட்டுறார். அதுல அதிகாரமுத்தராய் இருப்போர் இல்லையா, கணக்காளாய் மந்திரேஸ்வரர் மகா மந்திரேஸ்வரர்களாக இருப்பவர்கள், அட்ட வித்யேஸ்வரரும் இவங்கள்லாம் யாரு? அதிகாரம் பெற்று நிற்பவர்கள், அதிகாரம் இல்லையா? அவங்க ஒரு அவரமுச்சர் விஞ்ஞானகல லோகங்கள்ல விந்து நாத தத்துவங்கள்ல இருக்கிறவங்க. அவர்கள் லய மந்த மலபந்தமுடையவர், லய மலபந்தம் உடையவர். அந்த 2 லயத்தான். அவங்களுக்கு ஆணவ மலம் எப்படி இருக்குது? லய நிலையில். அவங்களெல்லாம் தீட்சை பெறாதவர். தீட்சைன்னா பெறாதவர். அவங்க அந்த லய போகத்தில் மலவாசனை கொண்டு அங்கே உள்ள போகத்தை நுகர்ந்து கொண்டு இருப்பவர்கள். அந்த தத்துவ கோணங்களில் உள்ள போகங்களை நுகர்ந்து கொண்டு இருப்பவர். இங்கே தீட்சை பெற்று போனவன், சகலிலிருந்து போனவன், பிரளயாகலிருந்து போனவன் இல்லையா? விஞ்ஞானகளிலே தீட்சை பெற்று அதில் தீவிர பக்குவம் உடையவன். இவங்கெல்லாம் அபரமுத்தர் தான். அவங்க தீட்சை பெற்ற அபரமுத்தர். அவர் அந்த போகங்களை அருந்தாது சிவமுகத்தை அறிந்து கொண்டிருப்பார். விளங்குதா? என்று இப்படி 4 தரத்தவர். புரியுதாமா? ஆடு அப்படிலாம் இருக்காங்க. ஒரு நாள் போய் பார்க்கணும் இரவு. ஆமாம் ஆமாம், அங்கே ஒரு நாள் டூர் போட வேண்டியதாக. என்னடா அவங்களெல்லாம் பார்த்து என்னம்மா செய்ய? ஆமாம், ஆண்டவனை பார்க்காம அவனை பார்த்து எதுவும் அவனை பார்த்தாப்புல நம்ம கொஞ்சம் போகிறாங்க வராது. அதனால இது இவங்க இங்கே இருக்கிறவன் என்ன செய்யணும்னா, இப்போ அந்த சாதக நிலையில் இருக்கிறானாலியாமா, இவன் என்ன செய்யணும்? அப்போ அவன் 2 பேரை விட்டாரு. இவன் என்ன செய்யணும்னா, பேய் ஒன்றும் தன்மை பிறக்கும் அளவு. இந்த சாதகன் அந்த சிகாரத்தோடு வகாரத்தால் ஒன்றணும். சிகாரத்தோடு வகாரத்தால் ஒன்றுத அது வரைக்கும் அங்கே பேய் எது? சிவம். சாதகன் வண்ணமாக்குறத பேய்கிறது. எது தன்னை ஆட்கொண்டு நிற்கிறதோ, ஆவேசித்து நிற்கிறதோ அதை பேய்கிறது. அது வரைக்கும் நான் செய்கிறோங்கிற அந்த உணர்வு எழாதவாறு நெல். அங்கே போயாச்சுன்னா அதுக்கப்புறம் அந்த கவலை இல்லை இல்லையா? வானம் துலங்கிலன் மண்கம்பம் ஆகிலன். விலகுதாமா? அவனை சார்ந்தாச்சுன்னா அப்புறம் ஒரு கவலையும் இல்லை. அது வரைக்கும் என்ன செய்யணும்? ஜாக்கிரதையாக இருக்கணும்.
அப்படிங்கிறார். அதான் பேய் ஒன்றும் தன்மை பிறக்கும் அளவு இனி நீ ஒன்றும் செய்யாதே நில். அப்போ அந்த பேய் பிடித்தவன் தன் செயல் இழந்து நிற்பது போல நாம் இருக்கணும் இல்லையா? பாரிடம் பாணி செய்ய பறக்க செரு பல்கண பேய் சேரோடு பாடல் ஆடல் இவை அஞ்சியதை கொள்கை தாரிடும் போர் விடையன் தலைவன் தலையே கலனான் ஓரிடும் பிச்சை கொள்வான் உறையும் இடம் ஒற்றியூரே என்றும். அப்போ அந்த பேய் அலகை அல்லை இருள் கடி கருப்பு காற்று கொணாங்கு கூலி மண்ணை மழல் என்று இப்படி பல பேர் பெற்று நிற்பது எது? இந்த பேய்கள். பிறக்கும் அது படிப்படியாக ஒன்றுதல் நிகழும். அது வரைக்கும் அளவுங்கிறது எதை குறிக்கு? காலம். அந்த காலம் பிறக்கும் அளவும் இனி நீ ஒன்றும் செய்யாது. அதனால அந்த சாதகம் செய்யும் போது நான் எனது என்ற செருக்கு எழாதவாறு நிற்கணும். நெல் அப்படிங்கிறது நிற்க, அருள் வழியில் பிறடாது நிற்க, உன்னை இழந்து நெல். தாழ்மணி நாவே போல் என்ன சொல்வாரு? தாழ்மணி நாவே போல் அப்படின்னா நம்ம மணி மேலே தொங்கி கிடக்கும் போது தான் டைம் அடிச்சு கிடக்கும். இறங்கி கீழே தரையில் வச்சாச்சு நீங்க சுத்தப்படாம கிடப்பான். இறங்குதாமா அப்படி திருவடியில நிற்பாயா. அதுக்கு உதாரணமா அந்த மணி நாக்கு. நாக்குன்னா என்னது? நாக்குன்னா நடுன்னு அர்த்தம். நானா நடு. நம்ம அறிவில் ஆமாம் நாம்ங்கிறது நடுவில் நிற்கக்கூடாது. எங்கே இருக்கணும்? விகாரத்தின் நடுவில் தான் ஏகாரம் நிற்கும். உடல்தான் தாழ்மணி நாவை போல்கிறது உவமை. நம் செயலற்று இந்த நாமற்ற பின், நம் செயலற்று இந்த நாமற்ற பின் என்ன? இந்த நாமமும் நாம்ங்கிறது அந்த பேரும் அற்ற பின் நாதன் செயல்தானே என்று குந்தி பாருங்கள். அப்படி நின்னா தன்னையே தந்தான், தன்னையே தந்தான். தன்னை தருவது பரிசு. அதனால அப்போ மற்ற பற்றுகள் எப்படி நீக்கணும்? அப்போ மற்ற பற்றெல்லாம் அற்று இறைவன் மீது மட்டும் பற்று வச்சு நம்ம அறிவில் அவன் மீது மட்டும்தான் பற்று இருக்கணும் அப்படிங்கிறாரு. அப்போ மற்ற பற்றெல்லாம் போகணும், நம்ம மேலே பற்று போகணும்,
நம்ம மேலேயும் பற்று போகணும் இல்லையா? அது எப்படி போகும்? எப்படி போகும்னா போகணும்னா போகாது, போனா போகாது இல்லையா? அப்போ நாம தூக்கத்தில் அழுதும் பொழுது நமக்கு பிடித்தமான பொருள், ஒரு பொருளான நமக்கு விரும்புகிற பொருள் அது நம்ம கையிலிருந்து படிப்படியாக நலை விழுந்துருதா இல்லையா? அதுபோல இந்த உலகம் பற்று இறைவற்ற அழுந்த மாலுலா மனம் தந்து என் கையில் சங்கம் அப்படின்னாங்கிறார். அவன் மேலே மயக்கம் கூட கூட இந்த மயக்கத்தான் அது அது கட்படுப்போல் கைப்பொருள் போல. அப்போ அந்த இறைவற்ற நாம் ஒன்றை இதில் இருக்கிற பற்று அதான் சத்துடன் என்று அசக்தி நீங்குதல். அதை பற்றிட்டு தான் இதை விடணும், பற்றாம அப்படி பற்றி நமக்கு அந்த இன்பம் வரும்போது அந்த நாமுங்கிற உணர்வு இருக்கக்கூடாதுன்னு சொன்னாரா இல்லையா? அதைத்தான் மூன்றாய தன்மை இதுதான். அந்த இன்பம் பெறும்போது மூன்று வேறு வேறா இல்லை. சிவம் உனக்கு வேறா இல்லை, அவன் அறிவு உனக்கு வேறா இல்லை. வேறா இல்லாத பொருளை வேறா பார்க்காத, விளக்குதா? சிவம் எங்க இருக்கான்? உங்க அறிவுக்குள்ளதான் இருக்கான் இல்லையா? பகாரம் எங்க இருக்குது? அதான் உங்களுக்கு அறிவா இருக்குது, அருள் தான் உங்க அறிவா இருக்குது. சிவன் தான் உங்களுக்கு ஆனந்தமா இருக்கான் இல்லையா? என்னை சிவம் என்றால் என் அறிவின் ஆனந்தம் தன்னை அப்படின்னு சொல்றாங்க. சிவம் என்றால் என்னை அறிவென்றால் என் அறிவின் ஆனந்தம் தன்னை சிவம் என்றால். அப்போ அறிவும் ஆனந்தமா இப்போதான் பகாரத்து சிகாரத்தம் தான். அப்போ அதை வேற நம்ம நினைக்க கூடாது இல்லையா? அதனால அந்த மூணாம் வேறு இல்லாத பொருளை வேறாக நினைக்க கூடாது. அப்படி பார்த்தா தெளிவில்லை, விளக்குதாமா? டிவியை போட்டு பார்க்கலையோ எல்லாம் ரெண்டா தெரியுது, மூணா தெரியுதுன்னா நல்லா தெரியுதுன்னு அர்த்தமா? ஒரு ஆள் வந்தால் 3 ஆளாக தெரியுது. ஏப்பா ரொம்ப நல்ல டிவியாக இருக்க முடியுமா? ஆமாம். அப்போது அந்த இறைவன் நமக்கு அவனுக்கு வேறாக எந்த பொருளும் இல்லை. இந்த 3 பொருள் ஒன்று தான் நிகழும் அப்படிங்கிறார். அப்போ அந்த இன்பம் அந்த ஒன்றுதல் இன்னைக்கு நடந்துருமா? அப்போ அந்த பற்றுதல் அந்த இறைவனிடத்துல நாம் அடங்கி இருக்கிறதுக்கு காரணம் என்ன? அன்பு தான், விச்சை தான். விச்சை அந்த ஒரு பொருளிடத்துல தான் இருக்கணும், வேற பொருள்கிட்ட இருக்கக்கூடாது. அப்படி இருந்தால் அந்த இன்பம் இன்னைக்கே கிடைச்சிடும். இன்பில் இனிதி என்றால் இன்று உண்டே என்று உண்டான். இன்னைக்கு அந்த இன்பம் கிடைக்கணும்னா இன்னைக்கே வந்துடும். அப்போ வேற ரெண்டாவது உனக்கு வேற பொருள் மேலே பற்று, அதனால தான் அடுத்த பொருள் தெரியும், விளக்குதா? அதான் மற்ற பற்று எனக்கின்றி, அதான் அன்பின் நிலை. அந்த அன்பை வேற யாரு கூடயும் பங்கு போடக்கூடாது. இவனுக்கு கொஞ்சம் அவனுக்கு கொஞ்சம், விளக்குதாமா? பெருமானுக்கு மட்டும்தான் அந்த பற்று அப்படிங்கிறது. அப்படி வச்சா உனக்கு இன்றைக்கே இந்த இன்பம் வரும். சாப்பிட்டு பார்ப்போம்.